அன்புக்குரிய மக்களை வணக்கம். நம்மளுடைய பிறந்த மாதத்தின் பலன்களை நம்ம பார்க்கலாங்க. இப்போ சித்திரை மாசத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஆண் பிள்ளை பிறந்தா ஆகாது அப்படிம்பாங்க. சில பேர் அந்த குழந்தை பையனா போயிருச்சு, சித்திரை மாசத்துல பிறந்திருக்கு, வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு, பையன் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு, குடும்பத்துக்கு ஆகாது. இதனால சில பரிகாரங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு சாஸ்திரங்கள் இருக்கு. சரி, இந்த சித்திரை மாசத்துல 15 தேதிக்குள்ள ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, சித்திரை 15க்குள்ள பெண்ணா பிறந்தா ஓரளவுக்கு அதை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இதே ஒரு பையனா இருந்துச்சுன்னா இந்த பையனுடைய வாழ்க்கையில குடும்பம் அப்படிங்கிறது சரியாக அமையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் சித்திரை 15க்குள்ளே பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை என்பது சில யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அல்லது அவங்க திருமணத்தை ரொம்ப லேட்டாக பண்ணுவாங்க, அல்லது தாய்க்கு சில நலக்கங்களை ஏற்படுத்தும். இந்த சித்திரை 15க்குள்ளே பிறந்த குழந்தைகளுடைய அறிவு என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கும். மனைவியோ அல்லது வரக்கூடிய கணவனுடைய எதிர்பார்ப்புகளோ இவங்களை விட மிகுந்த ஒரு பலம் மிக்கதாக இருக்கும். இதனாலேயே அந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகளை இருக்கும். இந்த சித்திரை 15க்குள்ளே ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு வருத்தப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த குழந்தை நல்ல ஒரு அறிவுத்திறனாக இருக்கும். அந்த குழந்தையுடைய மனசு எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கும். இப்போ சித்திரை மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தூய்மையாக இருக்கும். இவர்களுடைய பங்காளி வகையில் சில தடுமாற்றங்களும் சில விஷயங்களும் இருக்கும். இவங்களுடைய பங்காளி வகையில் ஆஸ்மா சம்பந்தமான நோய்கள் உண்டாகி துர்மரணம் அடைந்தவர்களுடைய பாதிப்பு இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும். இவங்களுடைய சித்திரை 15க்குள்ளே பிறந்த குழந்தை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முன் ஜென்மத்து கர்ம வினைகளை இவங்க அனுபவிக்க வேண்டிய குழந்தைகளாக தான் இருக்கும். கல்யாணம் பண்ணினா கூட அந்த திருமண வாழ்க்கை என்பது இவங்களுக்கு முன் ஜென்மத்தில் உங்களுக்கு யார் துணையாக வந்தாங்களோ அந்தனுடைய பலன்கள் தான். அன்று முன் ஜென்மத்தில் நீங்கள் விட்டு போன பலன்களை எல்லாம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். பணம், காசு, சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அதில் சில குளறுபாடுகள் இருப்பதனால மன சோர்வில் நீங்கள் போய் நிற்பீங்க. கண்டிப்பாக கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். தலைப்பகுதியில் சில பேர்த்துக்கு சுருட்ட முடியாக இருக்கும், சில பேர்த்துக்கு சொட்ட தலையாக இருக்க ஆரம்பிக்கும். சித்திரை 15க்குள்ளே பிறந்தவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் பிறந்த குழந்தைகளுடைய பலன்களை பார்க்கலாம். நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு ஏற்றவாறு நம்ம பலன்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.